உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க. தேவனுடைய கோபம் இன்னைக்கு போயிடுச்சு. அவர் அதனால உங்களை தேற்றுவதற்காக வந்திருக்காரு, அரவணைப்பதற்காக வந்திருக்காரு, அன்பு கொட்டுவதற்காக வந்திருக்காரு. ஐயோ, இவ்வளோ நாள் நான் உங்க மேல கோச்சுக்கிட்டேனா, நான் இனிமேல் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு அவர் நம்மளை கிட்ட சேர்த்து கொள்வதற்காகவே வந்திருக்காரு. நல்லா உங்களை அவர் சேர்த்துப்பாரு. இனிமே கோவப்பட மாட்டாரு. சரிங்களாங்க. ஒரு நாள் தேவன் என்ன பண்ணார்னா, ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் எதற்காக இங்க வந்தேன், சோதோம் கொமராவுடைய பாவம் எனக்கு பரலோகத்துக்கு எட்டிட்டுருச்சு, அதனால நான் அந்த சோதோம் கொமராவை அழிக்க போறேன். உடனே ஆபிரகாம் மனசுல ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அங்க லோத்துடைய குடும்பம் இருக்கு. உடனே அவங்க ஆதியாகமம் 18:23 என்ன பேசுறாங்க பாருங்களேன். தேவனுடைய கோபத்தை குறைப்பதற்காக ட்ரை பண்றாங்க, பேரம் பேசுறாங்க, பார்கெயின் பண்றாங்க. என்ன பேசுறாங்க அப்படி? அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானியையும் அழிப்பீரோ. நீங்க நல்லவனையும் கெட்டவனையும், அதாவது கெட்டவர்கள் இருக்கிறாங்க தான், அது ஒத்துக்கிறேன் தேவனே, ஆனா நல்லவனையும் வச்சு அழிச்சிடுவீங்களா? அடுத்தது 24வது வசனம். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு சாஃப்டா நம்ம ஆபிரகாம் அழகா பேரம் பேசுறாங்க, பார்கெயின் பண்ணி தேவன் கிட்ட பேசுறாங்க. தேவன் கோபத்தோட வந்திருக்காருங்க. ஆனா ஆபிரகாம் கோபம் கொண்ட தேவனை லோத்துக்காக அவங்க பரிந்து பேசுறாங்க. தேவன் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, 50 ஓகே, நான் அழிக்க மாட்டேன். 45 பேர் இருந்தா சரி அழிக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் சொன்னாங்க. 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 30, 20 கேட்குறான், அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தால், நான் 10 நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த சோதோம் கொமராவை அழிக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்துடுறாரு. தேவனுக்கு தெரியும் இவன் யாரை மனசுல வச்சு பேசுறான்னு. இவன் லோத்துடைய குடும்பத்தை மனசுல வச்சுதான் அவன் பேசுறான். லோத்து குடும்பத்தையும் வச்சு அழிச்சிடக்கூடாது அப்படின்னு தேவன் என்ன பண்ணாரு, 2 தேவதூதர்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு, லோத்துடைய குடும்பத்தை காப்பாத்திடுங்க. தேவனுடைய கோபம் நீங்குது, லோத்து குடும்பத்துக்கிட்ட இருந்த கோபம் நீங்குது, அவங்க காப்பாத்துறாங்க. எப்படி காப்பாத்துறாங்க பாருங்களேன். ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கையை பிடிச்சி தர்தன்னு இழுத்து போய் பட்டணத்துல வெளில விட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க தீ எரிய போது, இவங்க விட்டா இப்ப கை பிடிச்சி வெளியில கொண்டு விட்டுறணும், இல்லைன்னா நம்ம கையை விட்டுட்டு திரும்பவும் அந்த பட்டணத்துக்குள்ள ஓடிடக்கூடாது சொல்லிட்டு தேவதூதர்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளில விட்டாங்க. போயிடுங்க, நாங்க இந்த பட்டணத்தை அழிக்க போறோம், தேவன் உங்க மேல கிருபையா இருக்கிறார், உங்க மேல இரக்கமா இருக்கிறார், நீங்க போயிடுங்க, வேற இடத்துல போய் வாழ்ந்துக்கோங்கன்னு அனுப்புறாங்க. தேவனுடைய கோபம் நீங்குது உங்ககிட்ட இருந்து, நீங்க தேற்றப்படுறீங்க. எப்படி தேவன் லோத்து குடும்பத்தை காப்பாத்தினார் பாருங்களேன். சோதோம் கொமரா அத்தனை அந்த பட்டணத்து மேலேயே கோபமா இருந்தவர், இந்த ஒரு குடும்பத்தின் மீது மட்டும் என்ன பண்ணாரு, இரக்கத்தை ஊத்தினார். அவர் உங்களை காப்பாத்துவார், அவருடைய கோபம் நீங்குது, உங்க மேல கிருபையா இருப்பார், உங்களை தேற்றுவார். சரிங்களாங்க. இன்னைக்கு உங்களை அரவணைச்சுவார், உங்க மேல அன்பை கொட்டுவார். சரிங்களா. அவர் கோபத்தோடு இருக்கும் தேவனை நீங்க இன்னைக்கு பார்க்க மாட்டீங்க, அரவணைக்கிற தேவனை இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.